மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஏனாம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கடும் மழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது தௌலேஸ்வரம் அணையிலிருந்து வினாடிக்கு 14 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஏனாம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோதாவரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், ஏனாம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சமடைந்துள்ளார்களா? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராம்குமார். அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் யானம் பகுதி ஆந்திரா ஒட்டியே உள்ளது. இந்த நிலையில் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா கோதாவரி ஆற்றங்கரை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் இந்த வெள்ளப்பெருக்கால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் கோதாவரி ஆற்றை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் ஏனாம் மண்டல அலுவலகம் நிர்வாகம் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் மின் மோட்டார்கள் வைத்து அந்த வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வெள்ள நீரானது ஊருக்குள் வீடுகளுக்குள் புகாதவாறு மணல் மூட்டைகள் அடுக்கி அதனை தடுத்து வருகின்றனர். படகுகள் மீட்பு படகுகளும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ஊருக்குள் வருவதால் அப்பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெள்ள நீரானது ஊருக்குள் வருவது அதிகரித்து வருவதால் 2ஆம் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலிலோ அல்லது ஆற்றுக்கோ மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளும் ஏனாம் மண்டல நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தன்ராஜ், தகவலுக்கு நன்றி.